நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நிகழ்ச்சியானது சென்ற வாரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நடராஜ சிவராணி அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சென்ற வாரத்தை போல இன்றைய நாளிலுமே நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் உரையாட போகின்றோம். அந்த வகையில் சென்ற வாரத்திலே உங்களுடைய முதலாவது நூலை நான் அறிமுகப்படுத்தி இருந்தேன். உங்களுடைய அடுத்த ஒரு தொகுப்பு கதை தொகுப்பு, அதாவது சிறுகதை தொகுப்பு. உங்களுடைய முதலாவது தொகுப்பு கவிதை தொகுப்பாக இருந்தது. இரண்டாவது தொகுப்பு சிறுகதை தொகுப்பு. இந்த ஒரு தொகுப்பினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கவிதை தொகுப்புக்கும் சிறுகதை தொகுப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. நீங்க அடுத்தடுத்து இந்த இரண்டு தொகுப்பையும் வெளியிட்டு இருக்கிறீர்கள். இந்த நூலினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுகதையும் நான் சிறுகதையிலிருந்து எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த நூலை நான் என்னுடைய நண்பனின் அம்மாவுக்காகத்தான் சமர்ப்பணம் செய்யணும்ன்றதுக்காக அவ இறந்து ஒரு மாதம் சென்ற பிறகுதான் நான் இதை அந்த அவாவுக்காக சமர்ப்பணம் செய்யணும்ன்றதுக்காகவும் மற்றது இந்த சிறுகதை தொகுப்பும் வெளியிட வேண்டும்ன்றதுக்காகவும் வெளியிட்டேன். நான் இதில் இருக்கிற கதைகள் 12 கதைகள் இருக்கிறது, 12-13 கதைகள் இருக்கிறது. அந்த கதைகள் சிலது உண்மை சம்பவமாகவும் இருக்கிறது, சிலது கற்பனையாகவும் இருக்கிறது. உண்மை சம்பவம் என்றால் முற்றுமுழுதாக உண்மை சம்பவம் இல்லை, சில உண்மையே கற்பொருளை வச்சுக்கொண்டு கற்பனையை கலந்து எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் சிறுகதையை குறிப்பாக சொல்லுவார்கள், அது ஒரு கற்பனை சார்ந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்று சிறுகதையை சொல்லுவார்கள். கற்பனையில் உருவெடுத்த விடயம். ஆனால் பல பேருடைய சிறுகதையை எடுத்து பார்த்தோமானால் உண்மையான விடயங்களை எழுதியிருப்பார்கள். ஆனால் அந்த பெயர் மாற்றங்கள், ஒரு சில மாற்றங்களை செய்து உண்மையான சம்பவங்களை அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு கற்பனைக்கு பின்னாலேயும் ஒரு உண்மை சம்பவம் ஒளிந்திருக்கு நிச்சயமாக. அது உண்மையாக கூறக்கூடிய ஒரு விடயம் தான். நீங்க சொன்னது போல என்னதான் நாங்க கற்பனையான விடயம் என்று இருந்தாலும் அது எங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அந்த கற்பனை தோற்றம் பெறுகின்றது. அது எங்களுடைய சொந்தமாக இருக்கலாம், அல்லது கண்டதா இருக்கலாம், அல்லது கேட்டதா இருக்கலாம், அல்லது நாங்கள் அனுபவித்ததா ஏதோ ஒரு விடயங்களை வைத்து அது இறுதியில் அது ஒரு கற்பனை என்ற ஒரு போர்வையில் அடங்கிக் கொள்ளும். சரி, உங்களுடைய இறுதி தொகுப்பு மைது இட்டிய ஏவுகணை இதுக்கும் ஒரு கவிதை தொகுப்பு தான். இந்த தொகுப்பு இது அண்மையில் இறுதியாக நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். இதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது 3வது தொகுப்பு. இதை வெளியிடக்குள்ள எனக்கு பெரிதா கஷ்டமா தெரிய இல்லை. என்னென்று சொன்னா அது ஏற்கனவே 2 கவிதை தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறேன். இது ஒரு கிழமைக்குள்ளதான் எனக்கு பிரிண்ட் போட்டு தந்தவர்கள். கட்டாயம் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பகங்கள் அல்லது போனால் அச்சகங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வேண்டும். கட்டாயம். ஏனென்றால் அச்சகங்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பை பேணாவிட்டால் கஷ்டம். நாங்க சொல்ற விடயத்தை அவர்கள் வேறு மாதிரி செய்து விடுவார்கள். அந்த விஷயத்திலேயே நாங்கள் உஷாராக இருக்க வேணும். கட்டாயம். உரிமையாளரோட நாங்கள் உஷாராக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அவர்கள் எங்களுக்கு இந்த நாள்ல தேவை என்று சொன்னால் அவர்கள் வேறு ஒரு நூலை வெளியிடுவதற்கு தயாராயிருப்பார்கள். எங்களை பின்னுக்கு இந்த நூலை வெளியிடலாம் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையை கூறுவார்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அப்படி நடந்திருக்கிறது அச்சகத்துல. நானே இல்லை, நான் எப்பவுமே முன்வைத்த கால பின் வைக்கிறது பழக்கமே இல்லை. அப்ப நான் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்டை கூடுதலா அந்த டேட்ல செய்ய வேணும் என்று இருப்பேன். அப்ப இந்த புத்தகம் வெளியிடக்கூட அதே பிரச்சனை இருந்தது. என்ன செய்வது, எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து தான் இன்றைய இந்த ஒரு 3 இதழ்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அடுத்தது நான் குறிப்பாக கூறியே ஆக வேண்டும், சஞ்சிகைகள். உங்களுடைய தொகுப்புகள் கவிதை தொகுப்பாக இருக்கின்றது, சிறுகதை தொகுப்பாக இருக்கின்றது. ஆனால் அவற்றிற்கும் சஞ்சிகைக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இது ஒரு மாத இதழ், மாத சஞ்சிகை. அதனுடன் இணைத்து இது ஒரு மாணவர் சஞ்சிகையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்குரிய தரம் 4, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான நிறைய விடயங்கள் இதிலே நீங்கள் பதிப்பு செய்திருக்கிறீர்கள். அதனுடன் இணைந்து கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், நாங்கள் தேடி அறிந்து கொள்ளக்கூடிய பல விடயங்களை இந்த சஞ்சிகையிலே எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த சஞ்சிகையினுடைய ஒரு பிரதம ஆசிரியராகவும் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். இந்த எண்ணம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? எனக்கு உண்மையை சொல்ல போனால்
நான் ஒரு முதல் மாத இதழ் என்ற ஒரு சஞ்சிகையில் ஒரு விற்பனை பிரதிநிதியாக இருந்தேன் நான். அப்ப அவருக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடு வந்தது. நான் தான் அதை விற்பனை பிரதிநிதியா இருக்கைக்குள்ள என்னென்ன விடயங்களை போட வேண்டும் என்ற விடயங்களை எனக்கு வாசகர்கள் சொல்வார்கள். அதை போய் அவரிடம் சொல்லிக்குள்ள அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படித்தான் செய்ய வேணும் என்று சொன்னார். அதனால எனக்கு விற்பனை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 3 months செய்திருப்பேன். அப்ப அவருக்கும் எனக்கு முரண்பாடு வந்துட்டு அவர் சொன்னார், அப்படி என்றால் நீங்கள் இதுல இருந்து விலத்துங்க. நான் சொன்னேன், நான் மற்ற பெண்கள் மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ள போய் முடங்கி கிடக்க மாட்டேன். நான் இன்னொரு விஷயத்தை இதை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு முதலீட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் பகுதி நேரமா இந்த விற்பனை பிரதிநிதியாக இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், மற்ற பெண்கள் மாதிரி நான் வீட்டுக்கு போய் முடங்கி கிடக்க மாட்டேன், இதே மாதிரி ஒரு சஞ்சிகையை நான் நிச்சயமா வெளியிடுவேன் என்றார். அப்ப அவர் சொன்னார், உங்களால் முடியாதுன்றார். நான் சொன்னேன், என்னால் முடியும் என்று சொன்னேன். அப்ப செய்யுங்க, செய்து பாருங்கள். அதே மாதிரி நான் இதிலிருந்து விலத்தி 3ஆம் மாதம் இந்த சஞ்சிகையை வெளியிட்டேன். ஆனால் தற்பொழுது அது இவ்வளவு காலமே மாத இதழாக வெளிவந்து கொண்டிருந்தது. நீங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தீர்கள், இது மாத இதழாக வெளிவந்தது, இதனை நிப்பாட்டி நான் இனி ஒரு காலாண்டு இதழாக வெளியிட போகிறேன் என்று கூறியிருந்தீர்கள். இந்த உங்களுடைய இந்த சஞ்சிகை சார்ந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு வேறு யாராவது உதவி புரிகிறார்களா? எனக்கு யாரும் உதவி புரியவில்லை. ஆக்கங்கள் மட்டும் எல்லார்ட்டும் சஞ்சி என்றே கூட நான் மட்டும் எழுதியில. ஆக்கங்கள் பல இடத்திலிருந்தும் பல மாணவர்கள் அல்லது கவிஞர்கள் எல்லாருடையும் எல்லா படைப்பாளிகள்கிட்டையும் எடுத்துக்கொள்வேன். மற்றது எந்த உதவியும் எனக்கு வேறு யார்கிட்டையும் இல்லை, நானே தான் எல்லாமே செய்கிறது. ஆக்கங்கள் வேறு நீங்கள் சொல்வது போல வேறு மாணவர்களிடத்தோ இருந்தோ அல்லது வேறு எழுத்தாளர்கள் கவிஞர்களிடத்தோ ஆக்கங்களை பெற்றுக்கொண்டாலுமே அதை தாண்டி பல வேலைகள் இருக்குது. எல்லாமே நான் தான் செம்மைப்பாடு செய்ய வேண்டும், எல்லாமே திருத்த வேண்டும், அச்சகத்திற்கு சென்று அதிலே பிழைகள் திருத்தங்களை பார்க்க வேண்டும். ஒரு சஞ்சிகையை ஒரு தனி மனிதர் வெளியிடுவது என்பது ஒரு கடினமான சவால் நிறைந்தது, கடினமான விடயம். அந்த ஒரு விடயத்தில் அனுபவம் இருக்கின்றது. நாங்களுமே படிக்கின்ற காலத்தில் மாணவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு சஞ்சிகை ஒன்றை வெளியிட்டிருந்தோம். கடினமான ஒரு கஷ்டமான விடயம். அதிலும் குறிப்பாக நாங்கள் தனியே நின்று எல்லாவற்றையும் செய்வது என்பது கடினமான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு சஞ்சிகையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்குமே. நீங்கள் தொடர்ந்து இந்த சஞ்சிகையை வெளியிட வேண்டும். குறிப்பாக இது ஒரு மாணவர் சஞ்சிகையாக இருக்கின்றது. இந்த புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அந்த விலையுமே அவர்களுக்கு ஏற்ற விலையாக இருக்கின்ற 50 ரூபாவில் வெளியிடுகிறீர்கள். எல்லோராலும் வேண்டி படித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும். இன்னும் இந்த எழுத்துத்துறை சார்ந்தும் இலக்கியத்துறை சார்ந்தும் நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. சரி, இந்த தொகுப்புகள் வேறு வேறு வித்தியாசமாக இருக்கின்றது. கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, அதனுடன் இணைந்த சஞ்சிகையுமே வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கின்றது? இனி தொடர்ந்தும் இதைதான் நூல்கள் வெளியிட வேண்டும். சஞ்சிகையை தொடர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பிருந்தாவனம் சஞ்சிகையை வெளியிடும் போது எனது குழந்தையாகத்தான் நான் இதை நினைத்து உருவாக்கினான். அதே மாதிரி இந்த குழந்தையை நான் எந்த சந்தர்ப்பத்திலேயும் தூக்கி எறிய மாட்டேன் என்று மேடையில கூட சொல்லி இருக்கிறேன். ஆனா சந்தர்ப்ப வசத்தால ஒரு சில வருடங்கள் நிறுத்தி வச்சிருந்தேன். நான் அதை எல்லாரும் சொல்வார்கள், வன்னி மண்ணின் முதல் பெண் சஞ்சிகை ஆசிரியர் நான் தான். அதால நான் அதற்காக இல்லை, எனக்கும் ஒரு அந்த பிருந்தாவனம்ன்றதுல ஒரு சரியான விருப்பம். அப்ப அதை தொடர்ந்து செய்யணும் என்ற ஒரு எண்ணம் பிறகு எனக்கு வந்தது. அதால இதை மாதம் செய்கிறது பெரிய சரியான கஷ்டம். அதால காலாண்டு இதில் வெளியிட போறோம், தயார் நிலையில் இருக்கு. கட்டாயம் நீங்க என்ன வெளியிட வேண்டும். ஆரம்பத்தில் கேட்க நினைத்த ஒரு விடயம் புனை பெயர். உங்களுடைய பெயர் உங்களுடைய சொந்த பெயர் வேறு பெயர், ஆனா நீங்கள் பிரியநிலா என்கின்ற ஒரு புனை பெயரிலே எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு என்ன காரணமே? எனக்கு வீட்டு பெயர் நிலா, பிரியாண்ட ஒரு பேரும் எனக்கு இருக்குது கூப்பிடுறவர்கள். அதால 2ஐயும் இணைத்து இதுக்கு பிரியநிலாண்டு. சரி, இருந்தாலுமே உங்களுடைய அந்த சஞ்சிகைக்கு பிருந்தாவனம் என்ற ஒரு தலைப்பில் தான் சஞ்சிகை இயக்கின்றது. அதற்கு என்ன காரணம்?
பிருந்தாவனம் எனக்கு பிருந்தாவனம் ஒரு சோலை தானே, எப்பவும் இந்த அழகா இருக்கணும், அதுல எனக்கு ஒரு ஈடுபாடு. அப்ப அதற்காகத்தான் அந்த பிருந்தாவனம் என்ற ஒரு அழகு தான் அது உண்மையான அர்த்தம். நிச்சயமாக. சரி, இன்னும் ஒரு கேள்வி உண்டு. பார்த்தோமானால் வந்து எழுத்துத் துறையிலே வந்து நீங்கள் தற்பொழுது கூறியிருந்தீர்கள், வன்னி மண்ணினுடைய முதலாவது அ ஒரு எழுத்தாளர், பெண் எழுத்தாளர், பெண் சஞ்சிகை ஆசிரியராக வந்து நீங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. எழுத்தாளர் பல பேர் இருந்தாலுமே வந்து சஞ்சிகையை வந்து கொண்டு நடத்துவது குறைவாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு சஞ்சிகை எழுத்தாளராக வந்து இருக்கின்றீர்கள். அந்த ஒரு பாத்திரம், அந்த ஒரு வகிபாகம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? எனக்கு அது சந்தோஷமா இருக்கிறது. மற்றது அச்சகம் வைத்திருக்கிறவர்கள் கூட ஒரு சஞ்சிகை அல்லது 2 சஞ்சிகை ஆக கூடுதல ஒரு 10 சஞ்சிகையோட நிறுத்தி விடுவார்கள். நான் 26 சஞ்சிகையை வெளியிட்டிருக்கிறேன் என்று அதை பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதையும் விடாமல் இன்னும் தொடர்ந்து செய்ய போறேன்றதுல இன்னும் பெருமிதம் அடைகிறேன். நிச்சயமாக அதுவும் சிறப்பாக கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். சரி, இந்த எழுத்து துறையிலே பெண் எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு அல்லது பெண் எழுத்தாளர்களுடைய வரவேற்பு எவ்வளவு தூரம் தற்காலத்தில் இருக்கின்றது? தற்காலத்தில் பெண் எழுத்தாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் கூடுதலாக போயிருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களும் இப்ப நூல்களை வெளியிட்டு கொண்டும் மேடை பேச்சுகளில் கலந்து கொள்கிறார்கள். இப்ப பெண்களின் பங்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அது பெரிதாக வந்து வெளியிலே தெரிவதில்லையே. ஆண்களை காட்டிலும் பெண் எழுத்தாளர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அது வெளிப்பார்வைக்கு அது முழுமையாக தெரிவதில்லை. அதற்கு என்ன காரணம்? அது காரணம் தான், ஆண்கள் வந்து இப்ப நூலை ஒன்றை வெளியிட்டா எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு விடுறார்கள். ஆனா இவர்கள் புத்தகத்தை நூல் அச்சிட்டு விட்டு அந்த வெளியீட்டு நிகழ்வுல கொடுத்துட்டு பிறகு அப்படியே வீட்டுக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். அப்ப அதை பல இடங்களுக்கு அனுப்ப வேணும். நூலகங்களுக்கு கொடுக்க வேணும், கடைகளுக்கு போட வேண்டும், அல்லது தெரிந்தவர்களுக்கு கொடுக்க வேணும். ஆனால் நூலகங்கள், நீங்கள் கூறினதை போலவே வந்து நூலகங்கள் கடைகளுக்கு வந்து விற்பனைக்காக நாங்கள் எங்களுடைய ஆக்கங்களை வந்து நாங்கள் கொண்டு சென்றாலுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, நாங்கள் இந்த எழுதத்துறை சார்ந்து இருப்பவர்கள் எதிர்நோக்குகிற ஒரு முதலாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அதையும் தாண்டி அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோமானால், நூலகங்களுக்கோ அல்லது போனால் நூல் கடைகளுக்கோ புத்தக கடைகளுக்கோ எங்களுடைய புத்தகங்களை வந்து விற்பனை செய்கின்ற பொழுது நாங்கள் கேட்கின்ற அந்த பணத்தை வந்து அவர்கள் தர மறுக்கிறார்கள். ஒரு புத்தகத்தினுடைய விலை வந்து 500 ரூபாவாக இருந்தால் அவர்களிடத்தையே பேரம் பேசித்தான் அந்த புத்தகத்தினுடைய விலையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதற்கு நீங்க என்ன கூறுவீர்கள்? எல்லா புத்தக கடைகள்லையும் வந்து ஒரு 30% கழித்துத்தான் அவர்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரம் உடனடியாக பணத்தை தர மாட்டார்கள். அந்த புத்தகங்கள் விற்பனை செய்து முடியத்தான் அந்த பணத்தை தருகிறார்கள். அது வந்து உங்களுக்கு எழுத்தாளர்கள் உங்களுக்கென்று, நான் தனியாக உங்களை வந்து குறிப்பிட்டு கேட்கவில்லை, எழுத்தாளர்களுக்கு கேட்குறீங்க. ஒட்டுமொத்தமாக அவ்வாறுதான் எல்லா புத்தக சாலைகளிலும் கடைகளிலுமே செய்கிறார்கள். அது எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு விதமான நட்டமாக இருக்காது? அது நட்டம்தான். ஆனா அந்த கட்டாயம் புத்தகங்களை விற்பனை செய்ய வேணும், தங்கள் படைப்புகள் வெளியில போக வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதை எதிர்பார்க்க முடியாது தானே. கட்டாயம். இந்த ஒரு கருத்து வந்து எல்லா எழுத்தாளர்களும் கூறுகின்ற கருத்து. நாங்கள் லாபத்தை பார்த்து வந்து இந்த துறையிலே பயணிக்கவில்லை. எழுத போனால் லாபத்தை பார்த்து நூல்களை வெளியிடவில்லை. லாபத்தை பார்த்து நூல்களை வெளியிட்டோமானால் தொடர்ச்சியாக வந்து பல நூல்களை வெளியிடுவதற்கு கடினமாக இருக்கும். என்னவாக இருந்தாலும் என்னுடைய படைப்பு, என்னுடைய திறமை வெளியில் வர வேண்டும் என்பதற்காக வந்து நான் என்னுடைய சொந்த முயற்சியிலே வந்து பல நூல்களை எழுதி வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் என்பது வந்து பல எழுத்தாளர்களுடைய கருத்துமாக இருக்கின்றது. இந்த எழுத்துத்துறை சார்ந்து பயணிப்பவர்களும் வந்து பல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் வந்து உங்களுக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் இந்த வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்களுக்கு நீங்களுமே வந்து ஒரு விதத்தில் கை கொடுத்து உதவி செய்தால் அவர்களும் தங்களுடைய துறையிலே வந்து சிறப்பாக பயணித்துக் கொள்வார்கள். நன்றி. இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கூறியிருந்தீர்கள். இன்னும் உங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்து இந்த பயணம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும், இன்னும் அதிக படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டும். குறிப்பாக இந்த சஞ்சிகை துறையை வந்து நீங்க இன்னும் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு முன்னராக இன்றைய நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றியும் மகிழ்ச்சி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.